கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாம் கண்கள் முடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராக இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வார்த்தையின்படி எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். வேதாகமத்தை திறந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்தில் அதில் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல போட்டிருக்கு மலைகள் விலகினாலும், அப்புறம் ரெண்டாவது பர்வதங்கள் வேர்ந்து போனாலும் சொல்லப்படுது. அன்னைக்கு எது உங்கள்கிட்ட விலகி போனாலும், தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாரும் அவனை மறந்தாங்க, எல்லாரும் விலகி போனாங்க. கூட பிறந்தவங்களும் அவனோட தாய் தகப்பனும் என்ன பண்ணுறாங்க, அவனை விட்டு விலகி இருந்தாங்க. அவன் ஒரு காட்டு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் என்ன பண்ணல, சோர்ந்து போகலை. அவன் மேலே என்ன விசேஷித்தமான என்னதுன்னா, ஆண்டவருடைய கிருபை அந்த தாவீதின் மேலே இருந்தது. நீங்கள் எந்த நிலைமையில இருக்கலாம். ஒருவேளை சில பேர் உங்களை விலக்கி வச்சுருக்கலாம். உங்கள் குடும்பத்திலையும் பிள்ளையோட நீங்கள் செய்கிற வேலைகளில் உங்கள் சமுதாயத்திலையும் எப்படிப்பட்ட விளக்கெல்லாம் இருந்தாலும் இந்த காலை நேரத்தை கர்த்தர் சொல்கிறார், எது விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை பற்றி உங்கள் மேல் எப்போதும் இருக்கும் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். எதை குறித்து நீங்கள் அது விலகி போச்சு, இது விலகி போச்சு, அந்த காரியம் எப்படி போச்சு, இந்த காரியம் எப்படி போச்சு சொல்ல தேவையில்லை. ஆண்டவராகிய தேவன் இந்த காலை வேளையிலே அவருடைய கிருபைகளை கொடுத்து உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்துங்க, சோத்திரம். அவன் பயங்கரமான போராட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவன் இந்த காட்டு பகுதியிலே தேவனாய் குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லா என்ன பண்ணுறான், ஆண்டவர் அறிந்திருந்தான். எது என்னை விட்டு விலகி போனாலும், யார் என்னை பற்றி கூட தப்பாக பேசினாலும், என் கூட பிறந்தவங்க, என்னுடைய சமுதாயத்தினர்கள், என்னுடைய வேலை செய்கிறவங்க, ஆனாலும் என் கூட இருக்கிறது கிருபை, என் ஏசப்பா என் கூட எப்போ இருக்காங்க, அது எனக்கு போதும் என்று சொல்லி தன்னை என்ன பண்ணுறான். இன்னொரு இடத்துல பார்க்குறேன், தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு தேவையான பலனை இந்த காலை வேளைகளே தருகிறார். ஆமை. ஒரு சில பேர் ஒரு வேளை நான் அவரை மலை போல் நம்பியிருந்தேன், இவர் அப்படி செய்வானே நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களா? அருமையான பிள்ளைகளே, மனிதர்கள் அப்படி தான். ஆமே. சில நேரத்தில் அவங்க மறந்து போடுவாங்க. யோசேப்பை அப்படி தான் மறந்து போனாங்க. ஆனால் ஆண்டவர் யோசேப்பை மறக்கவில்லை, தாவீதை மறக்கவில்லை. இந்த காலை வேளையிலே எது உங்களை விட்டு விலகினாலும் ஆண்டுடைய கிருபை உங்களை விட்டு நிலைவராமல் இருக்க உங்கள் மேல் மனதுருகிற, பாருங்கள், நம்ம மேலே மனதுருகிற, நம்மளை நேசிக்கிற, நம்மளை விடுவிக்கிற, நம்மளை பாதுகாக்கிற, நம்மளை பராமரிக்கிறவரை, நம்மளை நித்தியத்து கொண்டு போகிற தேவன். ஆமே. நம்மளை வழிநடத்துகிற ஆலோசனை. நான் என்ன பண்ணுறேன், மலைகள் உங்கள் வாழ்க்கையெல்லாம் விலகினாலும், மழை விலகாது. அதாவது மழை பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் பார்த்தா மழை பார்த்தீங்கன்னா எல்லோரும் இன்றைக்கி இருக்கிற இடத்துல மலைகளை சுற்றிப்பாங்களும் இருக்கும். ஆமாம், அழகழகாக மலைகள் இருக்கும். இந்த கொடைக்கானல் மலை, இப்படி இந்த கேரளா பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த மலை அப்படியே இருக்கிற இடத்துல இருக்கும். ஆனால் அந்த மழை அவ்வளோ சீக்கிரம் ஒருவேளை அந்த மலையே விலகினாலும், ஒருவேளை உங்கள் தாய் உங்களை மறந்தாலும், உங்கள் பிள்ளைகள் உங்களை மறந்தாலும், உங்கள் கணவர் உங்களை மறந்தாலும், உங்கள் கணவர் உங்கள் மனைவி உங்களை மறந்தாலும், ஆண்டவராகிய தேவன் உங்களை மறப்பதில்லை. அது விலகினாலும் அது உங்களை விட்டு விலகாத நல்ல ஆண்டவர். இந்த காலை வேளையிலே அவர் சொல்கிறாரு, நான் உன்மேல் மனதுருகிற கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் கிருபையும் சத்தியமாக இருந்து நடத்துகிற தேவன், நித்தியத்துக்கு நேராக ஆமை சத்திய வழியில் நடத்துகிற பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக, மகிமையானவராக, வல்லமையுள்ளவராக, நீதி உள்ளவராக, உதவி செய்கிறவராக, பாதுகாக்கிறவராக, விடுவிக்கிறவராக, நல்ல நண்பனாக, ஆமே, நம்மள் தகப்பனாக நம்மளுக்கு இருக்கிறபடினாலே நம்ம எதை குறித்து என்ன பண்ணல கலங்க வேண்டிய தேவை. இந்த காலை வேளைகளே அவனுடைய பிரசனமானது உங்களை, குடும்பங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் ஊழியத்தையும், ஆமே, தேவனுடைய மகிமையின் மேகம் உங்களை மூடுகிறது. ஆமே. ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்.
காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவான். எப்படியாவது இந்த செய்தியின் வழியாக, இந்த யெகோவா ஈரே சேனல் வழியாக தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்மனெல்லாம் ஆண்டவர் உங்களுக்காகவே இந்த சேனல் வைத்திருக்கிறார். நீங்கள் பயனடைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். விலகாத அவருடைய கிருபையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க, தக்க வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, சோத்தரிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் சோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறுந்தாலும் என்று சமாதான உடன்படிக்கை நிலைபெறாக்கும் கலந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நீ மனதுருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவரை நீ மனதுருகிறீங்க. ஆண்டவரே சோத்திரம், உடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கிறீப்பா. அன்றனுடைய கிருபைக்குள்ளே மூடிக்கொள்கிறதுக்காய் என் கிருபை உனக்கு போதும், உன் விளைவினத்தின் பலன் பூரணமாய் விளங்கும் பிள்ளைகளை அப்படி அவனுடைய பிள்ளைகளை கிருபையினாலே சூழ்ந்து கொடுப்பதற்காய் சோத்திரம். அப்படி விலகாத கிருபைகளுக்காய் நன்றி. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.